ஓணம் ஃபெஸ்டிவலில் நிறையா பாயசம் ரெசிபி செய்வாங்க. அதில் ஒரு பாயசம் தான் இந்த பருப்பு பாயசம். உங்களுக்கு அடை பாயசம் வேணும்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு பாயசத்துக்கு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை நல்லா மசிச்சு தனியாக வச்சுருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க எல்லாத்தையும் வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா கொதிச்சு வரும்போது செகண்டா எடுத்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் எடுத்த திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணணும், இல்லைன்னா திரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னொரு பேன்ல நெய் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை ரோஸ்ட் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேன்லேயே இந்த மாதிரி தேங்காவை கட் பண்ணிட்டு நல்லா ப்ரௌன் கலர்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பருப்பு பாயசம் ரெடி.